ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்பி பிஓ எக்ஸாமுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம் டிப்ஸ்க்காக ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிஓ எக்ஸாமுக்காக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச்சில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸோடைய டீட்டெயில்ஸு, அந்த டெஸ்ட் சீரிஸோடைய பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2999 எவ்வளோ 2999 ரூபாய்க்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமாக பெய்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு சீக்கிரமாக டெஸ்ட் எழுதி உங்களுடைய மார்க்கை வந்து கெயின் பண்ண நிறைய ஒரு சான்சஸாக இது கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக உங்களுக்கு வில்லிங்காக இருந்தால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சில தவறுகளை வந்து பண்ணுவாங்க. அந்த தவறுகளை வந்து கடைசி வரை பண்ணிடாமல் அப்படியே எடுத்துகிட்டு போகாமல் அந்த தவறை முதல்ல சரி செய்யும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா மார்க் வந்து கெயின் ஆகிறது நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்காக என்னென்ன தவறுகள் நீங்கள் பண்ணுறீங்க அந்த மிஸ்டேக்ஸை வந்து கொஞ்சம் இதை வந்து நிவர்த்தி செய்ய கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ஒரு சில 3 முக்கியமான மேஜராக எல்லாருமே பார்த்தீங்கன்னா செய்வாங்க. அந்த 3 மிஸ்டேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தவறுகள் வந்து என்னென்னு பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன்பிஎஸ்சி இல்லை ஒரு டிஆர்பி இல்லை எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், சரிங்களா, எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதனுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஏன் சார் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கு என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான புரிதல் வந்து உருவாக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து ஒரு விதமான கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் ரிலேட்டடாக அது மாதிரி இருந்தது. பட் ஆனால் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே தியரிட்டிக்கல் ஓரியன்ட், அட் த சேம் டைம் ரொம்ப பேசிக்கான கொஷின்ஸாக கேட்டுக்கிறாங்க. அப்போது உங்களுடைய கொஷின் பேப்பர் தான் அந்த கொஷினுடைய லெவலை வந்து நம்ம என்ன பண்ணோம் நல்லா அனலைசிஸ் பண்ண வைக்கும். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இல்லாமல் படிக்கிறது ரொம்ப தப்பு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் போட்டு தான் படிக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன்லேயே வச்சு படிக்கிறாங்க. சார் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரா சார் ஃபோனில் இருக்குது சார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சார் அதுவா வெப்சைட்டில் இருக்கும் சார், இல்லை நான் டவுன்லோட் பண்ணாமல் படிச்சுட்டு இருக்கேன் சார் வெப்சைட்டில் இல்லை சார் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு நான் பார்த்துருக்கேன். அதுக்காக சொல்லிக்கிறேன், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா பர்டிகுலர் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த கொஷின் பேப்பர் வந்து நம்ம கையில் வச்சுட்டு படிக்கிறது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக சொல்லிக்கிறேன். அப்போ பிஓ எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ பிஓ எக்ஸாம்லேயே லாஸ்ட்டு, சரிங்களா, இதுக்கு முன்னாடி வந்து 2 முறை வந்து எக்ஸாம் நடத்தியிருப்பாங்க. அதாவது ஆன்லைனில் ஒரு டைம் நடத்தியிருப்பாங்க. அந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த கொஷின் பேப்பர் விட்டுட்டு ஆஃப்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ஒரு கிடைச்சிருக்கும். அந்த கொஷின் பேப்பர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஆஃப்லைனில் நடத்தின எக்ஸாமுடைய கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாகவும் இருந்திருக்கும் அந்த கொஷின் பேப்பர். அதுக்காக சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அதுக்காக நான் சொல்லிக்கிறேன். அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிலபஸ் மஸ்ட் பி பிரிண்டட் அப்படி சொல்லியிருக்கோம். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கூட சொல்லுவேன், நீங்கள் பிஓ எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதாவது சிலபஸை வந்து பிரிண்ட் அவுட் போடாமையும் இன்னொன்று அதனுடைய காப்பியை வந்து ஃபோனில் வச்சுட்டு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் சிலபஸ் வந்து கையில் பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம என்னென்ன படித்து முடிச்சிருக்கோம், என்னென்ன பெண்டிங் வச்சுருக்கோம், இந்த மெட்டீரியலில் வந்து பார்த்தோன்னா தட் மீன்ஸ் அந்த சிலபஸில் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்காக நம்ம வேறு என்ன சோர்ஸஸ் எங்கன்னா படித்தோமா, அது எல்லாமே சின்ன கீவேர்ட்ஸ் மாதிரி இல்லை கீ ஹிண்ட்ஸ் மாதிரி நம்ம எழுதி வச்சு படிக்கணும். இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சில டேட்டாஸ் வந்து படிச்சிருக்கோம், இயர்ஸ் ரிலேட்டடாக இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் எதுவும் இருக்குது, இல்லை இந்த சைக்காலஜி ரிலேட்டடாக எதுவும் தியரி ரிலேட்டடாக ஏதோ ஒன்று படிச்சிருக்கோன்னா சின்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், சிலபஸில் வந்து பார்த்தோன்னா ஒன் சைடு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒன் சைடில் வந்து சின்ன கீ ஹிண்ட்ஸை வந்து எழுதி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சிலபஸ் வந்து பிரிண்ட் அவுட் போடாமல் படிக்காதீங்க. அதுக்காக சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது சொல்கிறேன் பாருங்கள், இன்றைக்கி கூட சொல்கிறேன், நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சிலபஸ் வந்து கையில் இருக்காது. அதை நான் சொல்கிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிலபஸ் வந்து கையில் கரெக்டாக பிரிண்ட் அவுட் போட்டு அதை வச்சுட்டு படிங்க. ப்ராப்பரான சிலபஸ் ரொம்ப முக்கியம். அதுக்காக சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 மிஸ்டேக்ஸாக இருக்குது. தேர்ட் மிஸ்டேக் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேர்ட் மிஸ்டேக் தான் பண்ணுவாங்க. அதாவது ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ச், சரிங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லலை, சரிங்களா. நீங்கள் இப்போ எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, சரிங்களா, நீங்கள் லைக் டிஎன்பிஎஸ்சியில் ஏதோ ஒரு எக்ஸாம் குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இல்லைனா நீங்கள் டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஸோ மேஜரில் பிஜிடிஆர்பி இருந்தாலும் சரி, இல்லை பிஓ எக்ஸாம் இருந்தாலும் சரி, சரிங்களா, டெட் இருந்தாலும் சரி, எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்கள் நாலேஜை செக் பண்ணிக்கிறதுக்கு, என்னது உங்களுடைய நாலேஜை செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ச் வந்து வேணும். அந்த ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு யார்கிட்ட வந்து ஜாயின் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அவங்கக்கிட்ட வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணி எழுதணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா, டெஸ்ட் பேட்சில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கொஷினை வந்து ரீட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா குயிக்காக ரீட் பண்ணோம், அட் த சேம் டைம் குயிக் திங்கிங் வந்து வேணும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் சொல்லும்போது பார்த்தோன்னா எல்லாருக்கும் எல்லா கொஷின் கண்டிப்பாக தெரியும், தெரியாதெல்லாம் யாருக்கும் கிடையாது. அவ்வளோ நாலேஜபிள் இல்லாத பர்சன் இங்கே யாரும் கிடையாது. அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே, சரிங்களா, அந்த பர்டிகுலர் டியூரேஷனுக்குள்ளே யாருக்கு இங்கே ஆன்சர் பண்ண தெரியுதோ அவங்க தான் இங்கே ரியல் ஹீரோவாக இருக்காங்க. அதுக்காக என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே நீங்கள் எந்த ஒரு எக்ஸாம் எடுத்து படித்தாலும் டெஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெஸ்ட் பேட்சால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங் ஸ்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரீட் பண்ணணும், அந்த ஸ்கில் வந்து உடனடியே நாங்கள் ரீட் ஆகும், சரிங்களா, அது கெயின் ஆகும்னு சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் ஷேடிங், ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் இருந்தது, இப்போ வந்து ஆஃப்லைன் எக்ஸாம் சொல்லும்போது அந்த ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுற பழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓஎம்ஆரில் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க, சரிங்களா. ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும்போது அது மிகப்பெரிய ஒரு சின்ன சின்ன கற்றுட்டு வருவீங்களே சொல்லுவீங்களே, அதாவது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி, சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஓஎம்எல் எழுதும்போது என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஓஎம்எல் எப்படி ஷேட் பண்ணுறது கூட தெரியாது. ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து எழுதும்போது ஓஎம்ஆர் ஷேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராப்பரான அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஓஎம்எல்ல ரொம்ப குயிக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஓஎம்எல்ல ஷேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் நீங்கள் எடுத்துகிட்டு கூடாது. அதே மாதிரி மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஆகுமே, சரிங்களா. ஏன்னா 150 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஷேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அப்போது அந்த 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ப்ராப்பராக வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது வந்து அந்த டைம் வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மார்க்கு, சரிங்களா, நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து அந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்கு அந்த போர்ஷன் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பர்டிகுலர் போர்ஷனில் உங்களுடைய நாலேஜு, உங்களுடைய மார்க் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த சிலபஸ் படி படிச்சுட்டு இருக்கும்போது சிலபஸுக்கு நம்ம கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்கோமா, இல்லை சிலபஸில் இல்லாத டாப்பிக்கை வந்து போயிட்டு வேறு என்ன படிச்சுட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ் டெஸ்ட் வந்து நடத்துவாங்க, எந்த டெஸ்ட்டு வச்சுருந்தாலும். அப்போது அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என்ன மாதிரி இன்னொருத்தர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுடைய மார்க்கோட என்னோடய மார்க் கம்பேர் பண்ணும்போது நான் எவ்வளோ கம்மியாக வாங்கிட்டு இருக்கேன், எவ்வளோ அதிகமாக வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிட்டான ஒரு நல்ல ஒரு இடமா தான் என்ன இருக்குன்னா டெஸ்ட் பேட்ச் இருக்கும். அதனால் கம்பல்சரி உங்களுக்கு எங்கே டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், அவங்க மேலே நம்பிக்கை இருக்குது, இவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணால் இவங்க நல்லா பண்ணுவாங்க சார், இல்லை நல்லா பண்ணுவாங்க அந்த மேம், அந்த சார், அந்த ப்ரோ, அந்த சிஸ்டர் எல்லாமே, சரிங்களா, அவங்கக்கிட்ட வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அதுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 3 மேஜர் மிஸ்டேக்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி செய்யும் பட்சத்தில் பார்த்தா உங்களுடைய மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 3 to 4 மார்க் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.